மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இணைகிறார். மேம் வணக்கம். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 6 பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, முதல்ல அவர் பேசியது ரொம்ப தப்பு. யாராலும் அது பேசக்கூடாது. கைது நடவடிக்கை தேவையா அப்படின்றது எனக்கு ஒரு கருத்து இருந்தது. ஏன்னா வழக்கு போடட்டும், வழக்கு போட்டு அவங்க அது விசாரணைக்கு வரட்டும் அப்படின்னு. ஆனா அவர் பேட்டியின் போது திருப்பியும் அவர் சொல்ற வார்த்தைகள் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது மறுபடியும். ஏன்னா பஞ்ச் ஆஃப் ஃபூல்ஸ் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு அரசியல்ல அக்செப்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அதே மாதிரி தான் தப்பே செய்யல அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேட்கிறேன், அரசியல்ல ஒரு தவறா கருத்தா சொல்லிட்டோம். இது யாரோட மனதாவது புண்பட்டிருந்தா அது நான் வருந்துகிறேன்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த நாகரிகம் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன அரசியல் இவங்கெல்லாம் செய்ய போறாங்கன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி திருச்சி சிவா பார்லிமெண்ட்ல பேச்சு சுதந்திரம் இல்லைன்றாரு. அது இதுக்கு இப்படி பேசுறது சுதந்திரம் வேணுமா? அதனால இது தமிழக அரசியலில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக. மேம், இப்ப கைது செய்யப்பட்ட உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கைது நடவடிக்கையை காமெடியா பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. இது அரசியல் சார்ந்த எப்படி இது பிரதிபலிக்குது? எல்லாமே காமெடி தான். பெண்களோட உணர்வு காமெடி, பெண்களோட மரியாதை காமெடி, அதுக்கப்புறம் அரசாங்கம் காமெடி. இவங்க மட்டும்தான் நல்ல அரசியல்னு சொன்னாங்கன்னா சரி, அப்படியே பார்த்துட்டு போட்டோம். அப்போ சட்டம் ஒழுங்கையும் காமெடி. அதனால இது எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தேங்க்யூ பாங்க. நாளைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அது அவங்க கருத்து சொல்றாங்க, அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. அவங்க செய்யறது தப்புன்னு தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.